ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு சூப்பர் செய்தி. பிஎஃப் சம்பள வரம்பு உயர்வு, மத்திய அரசு ஆலோசனை. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். பிஎஃப் என்னும் வருங்கால வைப்பு நிதிக்கான சம்பள வரம்பை உயர்த்த மத்திய அரசானது ஆலோசனை செய்து வருகிறது. இபிஎஃப்ஓ நிறுவனத்தின் கணக்கில் ஊழியர்களின் வருங்கால தேவைக்காக சேமிக்கப்படும் சிறு தொகை வருங்கால வைப்பு நிதி பிஎஃப் என்றழைக்கப்படும். இவ்வாறு சேமிக்கப்படும் வைப்பு தொகையானது அவர்களது முதுமை காலத்தில் ஓய்வூதியமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பிஎஃப் திட்டத்திற்கான ஊதிய வரம்பானது இதுவரை 15,000 ரூபாயாக உள்ளது. இந்த ஊதிய வரம்பானது 2014ஆம் ஆண்டு நிர்ணயிக்கப்பட்டது. அதன் பின் பிஎஃப் திட்டத்திற்கான ஊதிய வரம்பானது உயர்த்தப்படவில்லை. எனவே மத்திய அரசானது ஊதிய வரம்பை உயர்த்துவது குறித்து ஆலோசனை செய்து வருகிறது. இவ்வாறு இது உயர்த்தப்பட்டால் ஊதிய வரம்பானது 21,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு மாநிலங்களில் ஊழியர்களின் அடிப்படை ஊதியம் ரூபாய் 18,000 முதல் ரூபாய் 25,000 வரை உள்ளது. இந்த ஊதிய வரம்பு உயர்வு ஆலோசனைக்கு காரணம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த பிஎஃப் திட்ட ஊதிய வரம்பு உயர்வின் தாக்கம் இபிஎஃப் மற்றும் இபிஎஸ்ஸின் பங்களிப்புகளை பாதிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.